நாம் சுண்டு விரலை எடுத்துக்கொண்டு இந்த காட்டுகின்ற தர்ஜனி என்று பெயர், இது சுட்டி காட்டுகின்ற இந்த விரலை வைத்துக்கொண்டு முதலிலே இங்கே காதை கை வைத்து கொள்ள வேண்டும். இது காது. எப்பொழுதுமே குழந்தைகளை காதில் அடிக்கவே கூடாது. பெற்றோர்களும் சரி, ஆசிரியர்களும் சரி, நாமும் சரி. ஏன்னா காது மிகவும் முக்கியமானது. செல்வத்துட் செல்வம் செவிச்செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. அது காது. இது எதனுடைய அம்சம் என்று சொன்னால் ஆகாசத்தினுடைய அம்சம். ஆகாயம் என்பதற்கான தமிழ் சொல் வெளி என்பதாகும். ஆகாயத்தின் மூலமாகத்தான் இந்த காது என்கின்ற புறக்கருவி உள்ள கேட்கிற சக்தி இருக்கிறது. இது கேட்கிற சக்தி உடையது. அதுக்கப்புறம் கீழே வந்தால் தொடு உணர்வு. ஆகாஷாத் வாயு, வாயுவுக்கு தமிழிலே வழி என்று பெயர். இப்போ காற்றடிக்கும்போது நமக்கு உணர்கிறோம். வாயோர் அக்னிகி, அந்த வாயுவிலிருந்து என்ன கிடைக்கிறது? ஒளி கிடைக்கிறது. அக்னி தீ, அது கண். கண்ணிலே ஒளி இருந்தால்தான் நமக்கு தெரியும். எந்த அளவிற்கு என்று சொன்னால் இருட்டு கூட நமக்கு கண் திறந்து பார்க்கும் பொழுது ஒரே இருட்டாக இருக்கிறதே என்று சொல்கிறோம் என்று சொன்னால், இருட்டு தெரிவதற்கு இங்கே ஒளி இருந்தால்தான் இருட்டு தெரியும். அப்போ கண் ஒளி இருக்கிறது, ஒளி. அதற்கு பிறகு சுவை, நாக்கு. ஆகாஷாத் வாயு, வாயோர் அக்னிஹி, அக்னேர் ஆபஹ. வெளியிலிருந்து வழி, வழியிலிருந்து ஒளி, ஒளியிலிருந்து சுவை. நாக்கு சுவைக்கிறது. இனிப்பு, கசப்பு, துவர்ப்பு, உவர்ப்பு, கார்ப்பு என்றெல்லாம் இந்தந்த சுவை என்று இந்த நாக்கு சொல்கிறது. அது சுவை. அதனால்தான் நாக்கில் எப்பொழுதுமே அது ஆபக என்று சொன்னால் நீர், ஜலம். அதனால்தான் நாக்கில் எப்பயும் உமிழ்நீர் சுரந்து கொண்டே இருக்கிறது. திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் கோவிலிலே அது என்ன ஸ்தலம் என்று சொன்னால், ஒரு ஸ்தலம் இருக்கிறது நமக்கு. பஞ்சபூத ஸ்தலங்களிலே ஆகாயத்தலம் என்று சொல்வது சிதம்பரம், வாயுஸ்தலம் என்பது ஸ்ரீகாளஹஸ்தி, அக்னிஸ்தலம் என்பது திருவண்ணாமலை. அப்படி சொல்கிறோம் இல்லையா? அப்படி இது எப்பவும் ஜலத்தால் சூழ்ந்தப்பட்டிருக்கிறது, நீரால் சூழப்பட்டிருக்கிறது. இந்த நாக்கு வறண்டு விடக்கூடாது. அதற்கு பிறகு மூக்கு வரும். மூக்கு என்பது வாசனை. சம்ஸ்கிருதத்திலே கிராணம் என்று பெயர், தமிழிலே நாற்றம் என்பதாகும். அப்போ சுவை இருக்கிறது, கேட்கின்ற அறிவு இருக்கிறது, சுவைக்கின்ற அறிவு இருக்கிறது, பார்க்கின்ற அறிவு இருக்கிறது, நுகர்கின்ற அறிவு இருக்கிறது, இது அத்தனையும் தொடுகின்ற அறிவு இருக்கிறது. இது ஐந்தும் தலையிலே இருப்பதனாலே தான் தலை என்பது மிகவும் முக்கியம். எல்லா ஐம்புலன்களும் இருக்கிறது. புலன் என்று சொன்னாலே அறிவு என்று பொருள். பொறி என்பது அந்த அறிவை கொடுக்கக்கூடிய கருவி. இப்போ உயிர்கள் நாம் மட்டுமல்ல, எல்லா ஜீவராசிகளும் இருக்கிறது. ஓரறிவு உயிர் தாவரம். அதற்கு அடுத்தது நீர்வாழ்வன. நீர்வாழ்வன நம்முடைய சமுத்திரத்திலே, நதியிலே, குளத்திலே, இங்கே எங்கெங்கெல்லாம் நீர்ப்பகுதி இருக்கிறதோ அங்கெல்லாம் வசிக்கக்கூடிய உயிரினங்கள். என்ன ஆச்சரியம் என்றால், உறங்கா நகரமாகிய மதுரை மாநகரத்திலே நாம் இருக்கிறோம். இங்கு இருக்கக்கூடிய நம்முடைய தாயார் 24 மணி நேரமும் நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறாள். அதனால்தான் மதுரைக்கு உறங்கா நகரம் என்று பெயர். சாதாரணமாகவே உறங்கா நகரம்தான். பழங்கானத்தம் போனாலும் சரி, ஆரப்பாளையம் போனாலும் சரி, மாட்டுத்தாவணி போனாலும் சரி, எங்கே போனாலும் இட்லியும் தோசையும் பரோட்டாவும் கிடைத்து கொண்டே இருக்கிறது. ராத்திரி 12 மணிக்கு கூட சாப்பிட்டு கொண்டும் இருக்கிறார்கள். அதனால் உறங்கா நகரமா என்று சொன்னால், அதனால் உறங்கா நகரம் இல்லை.
நம் தாயார் அன்னைக்கு என்ன பெயர் என்றால் மீனாட்சி என்பதாகும். அக்ஷி என்றால் கண், மீனாட்சி என்றால் மீன் போன்ற கண்களை உடையவள் என்று பொருள். மீன் போன்ற கண்களை உடையவளுக்கு என்ன விழி இருக்கும்? கயல் விழி. அந்த கயல் விழி இருக்கிறாளே, அந்த மீனுக்குரிய கண்களை கொண்டிருக்கிறாளே, அந்த கண்கள் இமைக்காது எப்பொழுதும் விழித்து கொண்டே இருக்கும். ஒரு தொட்டியில் இருக்கிற மீனை நீங்கள் பார்த்தீங்கன்னா 24 மணி நேரமும் அது அந்த தொட்டியில் போய்கொண்டே இருக்கும். மீன் உறங்காது, எப்பொழுதும் கண்கள் அப்படி இருக்கும். அதுபோல அன்னை நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறாள். அதனால் இது உறங்கா நகரம். மீனுக்கு பல்வேறு குணங்கள் இருக்கின்றன. அது நாம் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் அன்னை நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறாள். மீன் கடலிலே தான் இருக்கிறது. நாம் பார்க்கின்ற அந்த கடலும் சமுத்திரமும் உப்புக்கடல், உவர்கடல். ஆனால் மீன் அங்கிருந்து பிடித்து எடுத்து சந்தைக்கு வந்து விட்டால் நாம் அதை வாங்கி மீன் குழம்பு வைக்கின்றவர்கள் இது மீன் கடலிலே பல காலம் வாழ்ந்திருக்கிறது, எனவே இந்த மீன் குழம்புக்கு உப்பு போட வேண்டாம் என்று சொல்ல மாட்டார்கள். ஏனென்றால் உப்பு தன்னுள் ஏற்காதவாறு அது வாழ்ந்திருக்கிறது. அன்னை மீனாட்சி என்ன சொல்கிறாள்? நீயும் உலகத்திலே வாழும் பொழுது உலக ஆசைகள் உன்னை ஒட்டாதவாறு வாழ்ந்து கொள் என்று சொல்கிறாள். மீனுக்கு மூன்றாவது ஒரு குணம் உண்டு. சேற்றிலே இருக்கின்ற மீன், கடலிலே இருக்கின்ற மீன், இது உப்பையும் சேற்றையும் தன்னுள் ஒட்டாது. நான்ஸ்டிக் தவ்வா மாதிரி ஒட்டவே ஒட்டாது அப்படின்னு சொல்கிறான் இல்லையா? தனக்குள்ள இந்த சேறு ஒட்டாதவாறு வாழ்ந்து கொண்டிருக்கிறது. நாமும் இந்த உலகத்திலே வாழும் பொழுது நாம் யார் என்பதை புரிந்து கொண்டு ஒட்டாமல் ஒட்டி வாழ வேண்டும். மீனுக்கு இன்னொரு குணம் இருக்கிறது. அது ஆற்றிலே கடலிலே நீந்தும் பொழுது அந்த நீரோட்டத்தின் வழியாகவும் போகும், நீரோட்டத்தை எதிர்த்தும் மீன் போகும். வாழ்க்கையிலே இன்பமும் துன்பமும் நமக்கு இயற்கையானவை. நாம் எல்லாம் இன்பத்தை விரும்புகிறோம். ஆனால் இன்பம் எப்பொழுதுமே துன்பம் என்கின்ற தன்னுடைய சகோதரியையோ சகோதரனையோ அழைத்து கொண்டுதான் வரும். தினமலர் பத்திரிகை போல தினமலர் நீங்கள் வாங்கினால் ஒரு இணைப்பு மலர் வரும். அது வார மலராக இருக்கலாம், சிறுவர் மலராக இருக்கலாம், பெண்கள் மலராக இருக்கலாம். எப்படி இணைப்பு மலர் வருகிறதோ அப்படி இன்பம் என்கின்ற தினமலரை நீங்கள் கூப்பிட்டால் இணைப்பு மலரும் வரும். இணைப்பு மலர் துன்பத்திற்கு உதாரணம் அல்ல, சேர்ந்து வரும் என்பதற்காக சொன்னோம். அப்போ இன்பமும் துன்பமும் ஒட்டி பிறந்தவை. இன்பத்தை நீங்கள் வரவழைத்தால் துன்பம் கூடவே வரும். திருமணம் ஆக வேண்டும் என்று நினைத்தால் மீதியெல்லாம் வரும். அப்போ இன்பமும் துன்பமும் ஒட்டி பிறந்தவை. இதிலிருந்து நாம் தப்பித்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அந்த மீன் எப்படி நீரோட்டத்திற்கு அந்த அனுகூலமாகவும் போகிறது, அதே சமயத்திலே எதிர்த்தும் போகிறது. அப்படி நாம் வாழ வேண்டும். மீனுக்கு இன்னொரு அழகிய குணம் உண்டு. மீன் முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கக்கூடியவை. அப்படி முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கக்கூடியவை இருக்கிறது. அதிலே 3 மிக முக்கியமான விலங்குகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நீர்வாழ்வன என்பவற்றில் மீன் வருகிறது. ஊர்வன என்பதனவற்றில் ஊர்ந்து செல்லக்கூடியவை விலங்கு. இதிலெல்லாம் வரக்கூடியதிலே 2 விலங்குகளை, ஒன்று கோழி, குக்குடம் என்று பெயர். இன்னொன்று ஆமை, கமட்டம் என்று பெயர். இந்த சமய வாழ்விலே 3 விதமான தீட்சைகளை குருமார்கள் கொடுப்பார்கள். அதில் ஒரு தீட்சைக்கு மத்ஸ்ய தீட்சை என்று பெயர். மத்ஸ்யம் என்றால் மீன். இன்னொரு தீட்சைக்கு பெயர் கமட்ட தீட்சை என்று பெயர், ஆமை. இன்னொன்று தீட்சைக்கு பெயர் குக்குட தீட்சை என்று பெயர். அது என்ன குக்குட தீட்சை, கமட தீட்சை, மத்ஸ்ய தீட்சை என்று சொல்கிறீர்களே என்று சொன்னால், மத்ஸ்யம் என்றால் மீன். மீன் எப்படிப்பட்டது? முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கக்கூடியவை. ஆமை முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கக்கூடியவை. குக்குடம் கோழி முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கக்கூடியவை. 3மே. இதுக்கு பெயர் அண்டஜம் என்று பெயர். முட்டையிட்டு
அதன் மூலமாக வந்து ஒரு உயிர், அதற்கு பிறகு முட்டையிலிருந்து வெளிவரக்கூடிய உயிர்கள். இப்போ குக்குடம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், அந்த கோழி அந்த முட்டையிட்டு அந்த முட்டை மேலே அது அடை காத்து அதிலிருந்து உயிர் வெளிவரும். கோழி குஞ்சு அதிலிருந்து வெளிவரும். அப்படி குருவானவர் அந்த சிஷ்யனை தொட்டு, ஸ்பர்ச தீட்சை தன்னுடைய கரங்களினால் தொட்டு அவனுக்கு தீட்சையை கொடுப்பது. கமட்டம் எப்படி? ஆமை முட்டையிட்டு விடும், அதிலிருந்து எப்படி குஞ்சு வரும் என்றால், மனதால் நினைத்தால் அந்த முட்டையிலிருந்து குஞ்சு வந்துடும். குரு நினைத்தால் போதும், தன்னுடைய சிஷ்யனை, சீடனை, மாணவனை நினைத்தால் போதும், அந்த மாணவனுக்கு சகல அறிவும் வந்துவிடும். இது கமட்ட தீட்சை. எனவே குக்குட தீட்சை தொட்டு சமய அறிவை கொடுத்தல். கமட்டம் என்றால் என்ன? ஆமை நினைத்து சிஷ்யனுக்கு, மாணவனுக்கு அறிவை கொடுத்தல், ஞானத்தை கொடுத்தல். இந்த ரெண்டும் இல்லாமல் மூன்றாவதாக நாம் பொறுத்து கொண்டிருக்கிறோமே கயல் விழி, மீனாட்சி, அந்த மீன் மத்ஸ்யம் என்பது முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கக்கூடியவை தான். அந்த முட்டையிலிருந்து குஞ்சு எப்படி வரும் என்று சொன்னால், அந்த முட்டையை தன் கண்ணால் பார்த்தால் அந்த முட்டையிலிருந்து குஞ்சு வந்துடும். அப்போ மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போகின்றவர்கள் அவர்களுடைய சன்னிதானத்திலே நின்றால் என்ன செய்ய வேண்டும் என்றால், எதையும் பார்க்காமல் அந்த அன்னையையே உற்று நோக்க வேண்டும். நீ ஒருவேளை உற்று நோக்காமல் வருகின்ற பக்தர்களினுடைய உடை அலங்காரங்களை பார்த்து கொண்டிருந்தாலும் சரி, வேறு எங்காவது உன்னுடைய திசை திரும்பினாலும் சரி, ஆனால் அந்த சன்னிதானத்திலே நின்றால் அன்னை உன்னை பார்ப்பாள். அப்பொழுது உனக்கு சகல பாபங்களும் போகி புண்ணியங்கள் பெருகி தர்ம சிந்தனை ஏற்பட்டு உனக்குள் ஞானம் பிறக்கும். அதைத்தான் மதுரை மாநகரத்திலே அன்னை அவளை பார்க்காதவர்களையும் அவள் பார்த்து கொண்டிருக்கிறாள். எனவே மீனுக்கு இருக்கக்கூடிய அதி அற்புதமான இந்த குணம். அப்படிப்பட்ட அந்த நீர்வாழ்வன என்பது அந்த 7 படிநிலைகளிலே தாவரம், ஓரறிவு உயிர், நீர்வாழ்வன ஈரறிவு உயிர், மூன்றாவதாக இருக்கக்கூடியது ஊர்வன, நான்காவது பரப்பன, ஐந்தாவது விலங்கு, ஆறாவது மனிதர்களாகிய நாம், ஏழாவது தேவர். தேவர் என்று சொன்னால் திவ் என்கின்ற சொல்லின் அடிப்படையில் பிறந்தது. திவ் என்றால் ஒளி, திவ்யா, தீப், தேஜஸ், ஒளிமிக்கது. எனவே ஒளிக்கடவுள் என்று பெயர். ஒளி ரூபமாக இருக்கிறவர்கள். அவர்களுக்கு மல சரீரம் இல்லை. நம்முடைய உடம்பு மல சரீரம். காதிலே நமக்கு தெரியும் குறும்பி, கண்களிலே பீளை, மூக்கிலே சளி, வாயிலே ஊத்தை, உடம்பிலே வியர்வை, மலமும் சிறுநீரமும் தெரியும். இதெல்லாம் மல சரீரம். ஆனால் ஒளி உடம்பு பெற்றவர்களாகிய தேவர்களுக்கு நிர்மலமான சரீரம், ஒளி உடம்பு பெற்றவர்கள். அதை எப்படி புரிந்து கொள்வது என்றால், எப்படி நாமும் சாப்பிடுகிறோம், நம்முடைய செல்ஃபோனும் சாப்பிடுகிறது. தினசரி நாம் சாப்பிடாவிட்டாலும் கூட காலையில் எழுந்தவுடனே தரிசிப்பது நம் அலைபேசியைத்தான். அதனால் அதற்குத்தான் நாம் பல் துலக்குவதற்கு முன்பாகவே உணவு கொடுக்கிறோம். அதற்கு தமிழிலே சொல்ல வேண்டுமானால் சார்ஜிங் என்று பெயர். சார்ஜ் போடுறோம். அதுக்கு உணவு பொங்கல் சாப்பிடாது, சட்னி சாப்பிடாது, வடை சாப்பிடாது, டீ குடிக்காது. அதுக்கு உணவு எது? சார்ஜிங் தான், மின்சாரம் தான். அதுபோல ஒளி உடம்பு பெற்றவர்களுக்கான உணவு உண்டு. இந்த 7 படிநிலைகள் இருக்கிறதே, மீண்டும் சொல்கிறோம், ஓரறிவு உயிராகிய தாவரம், ஈரறிவு உயிராகிய நீர்வாழ்வன. இப்படி அந்த படிநிலையில் போகிறது. தாவரம், நீர்வாழ்வன, ஊர்வன, பரப்பன,
விலங்கு, மனிதர், தேவர். அதனால் 7 பிறவிகள். அதனால்தான் வள்ளுவ பேராசான் சொன்னான், எழுமை என்ற வார்த்தையை பயன்படுத்துகின்றான். ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவர்க்கு எழுமையும் ஏமாப்பு உடைத்து. உனக்கு பாதுகாப்பு தரும். இப்பொழுது படிக்கிறேனே ஒரு பயனும் இல்லையே என்று நினைத்து விடாதே. நீ கற்பவைகளை ஒழுங்காக கற்றால், கசடர கற்றால் 7 பிறவிகளுக்கு உன்னோடு அது தொடர்ந்து வரும். அதனால் எழுமை என்பது முக்கியம். இதே மார்கழி மாதத்திலே ஆண்டாளின் திருப்பாவையை பாடுகின்றவர்களுக்கு தெரியும். எற்றைக்கும் 7 பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே ஆவோம், உனக்கே நாம் ஆட்செய்வோம், மற்றினம் காமங்கள் மாற்று.